ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போனால் கார் டெக்னாலஜியோட இன்டர்வியூ ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப் ரோல் இருக்குன்னு முதல்ல பார்த்தோன்னா டெக் செக்ரிகன்ட்னு ஒன்று இருக்குது, டெக் லியோட்னன்ட்னு ஒன்று இருக்குது. அண்ட் இதில் மெயினாக 2 ரோல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோல் வந்து டெக் செக்ரிகன்ட்டுங்கிற ரோல் வந்து 6.5 lakhs per annum. அடுத்த ரோலில் வந்து டெக் லியோட்டன்ட்டுங்கிற ரோலில் வந்து 8 lakhs per annum. இது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் 10th வந்து 80% ஒரு 80%க்கு மேலே இருக்கணும். அடுத்து 12th 80% ஒரு 80%க்கு மேலே இருக்கணும். அண்டு இப்போ நீங்கள் பிஇ டிகிரி அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா அதில் 75%க்கு மேலே வச்சுருக்கணும். அடுத்தது குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் இது பண்ணலான்னா பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இருக்க ஐடி, சிஎஸ்சி, இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, ஏஐஎம்எல் அண்ட் ஏஐடிஎஸ், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் எல்லாருமே இருக்குங்க. அண்ட் இதில் 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்குன்னா ஆப்டிடியூட் ப்ளஸ் டெக்னிக்கலை பற்றி இருக்கும், எம்சிக்யூஎஸாக தான் இருக்கும். செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா L1 டிஸ்கஷன், தட் மீன்ஸ் டெக்னிக்கல் ஹெச்ஆர் இது மாதிரி இருக்கும். ஃபோர்த் ரவுண்டு பார்த்தீங்கன்னா L2 டிஸ்கஷன், டெக்னிக்கல் ஹெச்ஆர் ப்ளஸ் மேனேஜரிங்கல் ரவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 செக்ஷன்ஸாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1லேயே 12 செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆப்டி அண்ட் கம்யூனிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் வச்சுருப்பாங்க. அது ஸ்பீக்கிங்லேயே 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸ்பீக்கிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, அதை ரிப்பீட் பண்ணி கரெக்டாக சொல்லணும். செகண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் அவங்க சொல்லுவாங்க, ஆடியோவாக இருக்கும். அந்த ஆடியோவை திரும்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணி அதை பேசணும். தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். அதை வந்து ரீடிங் த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். தேர்டு ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி கேட்பேன், ரீடிங் த காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த ஆடியோ நீங்கள் ஃபுல்லாக கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஃபோர்த்து இது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் அவங்க ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி பேசணும். அண்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரோக்ராமிங், ஒரு ப்ரோக்ராமிங் கொடுப்பாங்க. எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ இதை மொத்தம் 4 லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம், C++, ஜாவா அண்ட் பைத்தான். இல்லை நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்டெக்ஸு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செக்ஷனில் வரும். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்டு ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். ஃபஸ்ட்டு ரவுண்டு 1லேயே நிறைய பேர் வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணால் தான் வந்து ரவுண்ட் 1ல் செலக்ட் ஆக முடியும். ரவுண்ட் 2 வந்து குரூப் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பாக ஒரு குரூப்புக்கு 8 to 10 மெம்பர்ஸ் பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா யார் வந்து இனிஷியேட் ஆர் கன்க்ளூட் த டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்புறம் ப்ரெசென்ட் கிளியர் பாயிண்ட் பேசுகிறப்ப ஹேண்ட் கெஸ்டர்ஸ் அண்ட் எதுவும் தப்பு இதாக பேசக்கூடாது, நிறுத்தக்கூடாது. பேசுகிறப்ப கண்டினியூஸாக ஃப்ளூயண்ட்டாக பேசணும், நிறுத்தாமல் பேசணும். அண்டு எல்லோரும் பேசுகிற மாதிரியே பேசக்கூடாது. ப்ராக்டிஸ் யூஸிங் டிஃப்ரெண்ட் ப்ரேசஸ், எல்லோரும் பேசுகிற மாதிரியே பேசக்கூடாது. அண்டு இதில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுப்பாங்கன்னா ஜென்ரல் டாபிக்ஸாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் சினிமாஸ் அண்ட் யூத் அண்டு சோசியல் மீடியா, இந்த மாதிரி தான் இருக்கும் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அண்ட் ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா L1 டிஸ்கஷன். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா கொஸ்டின்ஸ் ஆர் கவர்ட் ஃப்ரம் ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் இருக்கும், DBMSல இருக்கும். அண்டு SAP மாடியூல்ஸ், அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாடியூல்ஸ் அண்ட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ERP பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் இருக்கும். அண்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு கோடிங் கொஸ்டின்ஸும் இதில் இருக்கும் L1 டிஸ்கஷனில். அண்டு L2 டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்னிக்கல் பேஸ்டு ரவுண்டு. இதில் வந்து HR வில் டெஸ்ட் யுவர் இதில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் மெனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஸ்பேர். இப்போ நீங்கள் ரவுண்ட் 1 செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ரவுண்ட் 2க்கு என்னென்னா வேணும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமேல வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். அண்டு உங்களோட ரெஸ்யூமேல முக்கால்வாசி கொடுக்குறது ஃபுல்லாமே ரியல் கண்டென்ட்டாகவே கொடுங்க, எதுவும் ஃபேக்காக. இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்டே வாங்காமல் எந்த சர்டிஃபிகேட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் 1 செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ரவுண்ட் 2ல் இதெல்லாம் கேட்பாங்க. ரவுண்ட் 1 அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் மொபைல் ஃபோனை வச்சு ஸ்கேன் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, இல்லாட்டி பின்னாடி திரும்பி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பண்ணுறதுலாம் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌசரே உங்களை வெளியே அமுச்சு விட்ரும். அண்ட் வேறு ஏதாச்சும் கம்பெனி லைக் ஜோகோ அந்த மாதிரி எந்த கம்பெனி என்னென்னு தெரியணுனாலும் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கம்பெனி பற்றி என்னென்ன இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு போடுறேன். அண்ட் குட் லக் அண்ட் ஐ எம் ஷூர் யூ வில் டூ கிரேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.